பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவில் கருணையும் எல்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் புனிதமிக்க ரமதானிலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே குழுமி இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் கபூல் செய்து பெருமானுடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தான் தருவானாக. இந்த தொடரில் நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரை செஞ்சு மக்காலிருந்து புறப்பட்டு மதினாவிலே குபா என்ற மொஹல்லாவில் வந்து தங்கினாங்க. மஸ்ஜித் ஹரம்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வெளியே இருக்கக்கூடிய மதினாவுக்கு வெளியே உள்ள ஒரு ஊர் குபா. அந்த குபா பள்ளியில் வந்து ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. அங்கே சில ரிவாயத்தின்படி 4 நாள் தங்கினான்னு வருது, சில ரிவாயத்தின்படி 1 வாரம் தங்கினாங்கன்னு வருது. இந்த நிலையில் குபாவில் தங்கியிருக்கும் பொழுது மதீனத்து மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. எல்லோரும் வந்து சந்தோஷமாக பார்க்குறாங்க, ஆர்வமாக. ஏன்னா எதிர்பார்த்து காத்திருந்தாங்கல்ல, நபி ஆஹிர் ஜமான், கடைசி காலத்து நபி நம்ம ஊருக்கு வரப்போகிறாரு, இங்கே தங்க போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க இல்லையா. அதனால் மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்க வர்றாங்க. அப்படி பார்க்க வரும்பொழுது ஒரு வித்தியாசமான மனிதர் ஒருத்தர் வர்றாரு. இவர் வந்து ரசூலுல்லாஹி சபையில் வந்து உட்காந்து என்ன பண்ண முதல்ல பேரிச்சம்பழம் வந்து கொடுக்குறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது என்ன பழம், இது அன்பளிப்பா இல்லைனா ஜக்காத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஜக்காத்து அப்படிங்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே தன் கையால் சஹாபாக்களுக்கு தள்ளி விட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் தொடவே இல்லை. அப்புறம் மறுபடியும் 2வது நாள் வர்றாரு அந்த மனிதர். அப்பவும் பேரிச்சம்பழம் கொண்டு வைக்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, மறுபடியும் இது அன்பளிப்பா ஜக்காத்தான்னு கேட்குறாங்க. அன்பளிப்புங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ண, ரசூலுல்லாஹ் சபையில் உட்காந்துருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை இப்படி தூக்குனாங்கன்னா இந்த பக்கம் வராரு, கையை இப்படி தூக்குனா இந்த பக்கம் வராரு, பின்னாடி தூக்காடுறாரு, இப்படி சுற்றி வர்றாரு. இப்படி ஒரு மாதிரி ஒரு பரபரப்போடு ரசூலுல்லாஹ் சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் என்ன என்னுடைய நுபுவத்துடைய முத்திரையை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே தங்களுடைய 2 புஜங்களுக்கு நடுவில் ஒரு புறா முட்டையின் வடிவத்தில் ஒரு கருப்பாக மச்ச மாதிரி, அதாவது தோலுக்கு மேலே சில மில்லிமீட்டர் அப்படி உயர்ந்த மாதிரி ஒரு மச்ச மாதிரி இருக்கும். அதான் நுபுவத்துடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்னோடய நுபுவத்தை நீங்கள் பார்க்கணும் அடையாளத்தை பாமான்னொடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய துணியை மேலே தூக்குறாங்க. அவங்க போய் பின்னாடி பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சி ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு சொன்னால், ஈரான் பகுதியை சார்ந்த இஸ்ஃபஹான் என்ற ஊரை சார்ந்தவர். ஈரானில் வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாம் மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். இவருடைய தந்தையும் ஒரு நெருப்பு வணங்கி, ஒரு முஷ்ரிக்கு காஃபிர், நெருப்பு வணங்கி. அந்த நெருப்பு வணங்கியுடைய பூசாரி அவருடைய மகன் தான் இவர். பாரசீக நாட்டை சார்ந்தவர், பாரசீகத்தில் இஸ்ஃபஹான் என்ற ஊரை சார்ந்தவர். ஆனால் இவருக்கு இயல்பாகவே தன் தந்தை செய்யக்கூடிய வழிபாடு இவருக்கு பிடிக்கல. தந்தை செய்யக்கூடிய அந்த சிலை அந்த நெருப்பான வழிபாடு, நெருப்பு வணங்குறது இது இவருக்கு பிடிக்கல. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன் தந்தையை ஏற்று கேள்வி கேட்குறாரு. தந்தை வீட்டோட துரத்திடுறாரு. ஆனால் இவருக்கு அவருடைய தந்தையுடைய கோயிலுக்கு போகும்போது வரும்போது போகிற வழியில் ஒரு கிறிஸ்தவ சர்ச் இருக்கும். அந்த சர்ச் வழியாக போவார், சர்ச் வழியாக வருவார். அந்த சர்ச்சில் போய் பார்ப்பார். அங்கே அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த பாதிரிகள், அவங்களுடைய இந்த வழிபாடு, அந்த அவங்களுடைய இந்த இபாத்து முறைலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் எப்படின்னா அத்தா வீட்டை துரத்தின உடனே நேராக அந்த சர்ச்சில் போய் அடைக்கலமாகி கிறிஸ்தவராக மாறிடுறாரு. அந்த கிறிஸ்தவ பாதிரி என்ன பண்ணுறாரு, பாதிரிக்கு இவர் காலங்காலமாக பணிவிடை செய்கிறாரு, ஹிதமத் செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த கிறிஸ்தவ பாதிரிக்கு மரண தருவாய் வந்த உடனே அவர் சொல்கிறார், மகனே இனிமேல் நீ என் கூட இருக்க வேண்டாம், நீ ஈரான்லேருந்து ஈராக்குக்கு போய்டு. ஈராக்கு அங்கே மோசூல் ஒரு நகரம் இருக்குது, அங்கே ஒரு பெரிய பாதிரி இருக்கார், நீ அவர்கிட்ட போய் வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு செத்துறாரு. இவர் ஈரான்லேருந்து பாரசீகத்திலேருந்து பயணம் மேற்கொண்டு ஈராக்குக்கு வராரு. அங்கே மோசூல் நகருக்கு போகிறாரு. அங்கே ஒரு பாதிரியார்கிட்ட போய் சேர்றாரு. அவர் கூட இருந்து இந்த பாதிரியார் அனுப்பினான்னு சொல்லி அவருக்கு இருந்து பணிவிடை செஞ்சுக்கிட்டு, கிறிஸ்தவ மதத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, அந்த ஆலயத்துக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பாதிரி என்ன பண்ணுறாரு, அவர் சொத்து பணத்தில் இன்னொருத்தர் அனுப்புகிறாரு. இப்படி சில பாதிரிகள் மாறி மாறி கடைசி அவர் பாதிரி சொல்கிறாரு, மகனே நீ பாதிரிகளுக்கெல்லாம் பணிவிடை செஞ்சது போதும், நபி ஆஹிர் ஜமான் வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு, கடைசி காலத்து நபி வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. அவர் வந்து ஒரு பாலைவன பகுதியில் பிறந்து, மலைப்பாலைவனத்தில் பிறந்து சோலைவன பகுதிக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவார், பசுமையாக இருக்கக்கூடிய பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவார், நீ அங்கே போய் இருந்து அவரோட சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு செத்துறாரு. இவருக்கு இந்த பாலைவன பகுதி, சோலைவன பகுதி எங்கே போய் தேடுவார் இவர்?
எதுவுமே தெரியல அவருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேயே கிறிஸ்தவராக இருந்தார், பாதிரிகளோடு வந்துட்டார், அவருக்கு ஊர்வலகமே தெரியாது. அப்போ எங்கே போய் தருது, யார்கிட்ட போய் தருதுங்கும்போது அப்போ அவர் சொல்லிடுறாரு அரபு மக்களுக்கு மத்தியில் வருவார்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அரபு கூட்ட வியாபாரம், இவர் அந்த தேட்டத்திலே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு. அந்த எல்லா கடைசி பாதிரியாக சொல்லிட்டாரு, இனிமேல் நான் பாதிரிகளுக்கு பன்னிட்டு செய்ய வேண்டாம், நீ கிறிஸ்தவத்தில் இருக்கணும்னா நபி ஆகிர் ஜமான் வருவார், கடைசி காலத்து நபி வருவார், நீ அவரோட போய் சேர்ந்துக்கன்னு சொல்லி இவர் அந்த நபி ஆகிர் ஜமானை தேடிட்டு இருக்காரு. அந்த நபி எப்போ வருவாங்க அப்படின்னு தேடுறாரு. யார்கிட்ட கேட்குறது ஒன்றும் தெரியல. ஒரு கட்டத்தில் ஒரு வியாபார கூட்டம் வருது. அந்த அரபு நாட்டு வியாபார கூட்டம் வராங்க. அந்த அரபு நாட்டு வியாபார கூட்டத்தை கேட்குறாரு, எங்கள் பாதிரி சொல்லியிருக்காரு உங்கள்லேருந்து நபி வருவார்னு சொல்லிட்டு, அது உண்மையா, உங்கள் அரபுகள் அந்த நபி வந்துட்டாரா அப்படின்னு. வந்துட்டாரே, ஐயோ எங்கே இருக்க, எனக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவரை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பாதி தூரம் வந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாங்க, கையை காலை கட்டி ஒரு யூதன்ட்டு எங்களோட அடிமைன்னு சொல்லி விற்றுட்டு போயிடுறாங்க, விற்று காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு துரோகம் பண்ணி இது என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு யூதன்ட்டை விற்றுட்டு காசு வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த யூதன்ட்ட கொஞ்ச நாளாக இருந்து அடிமையாக இருந்து வேலை செஞ்சு இன்னொரு யூதன்ட்ட கை மாறுறாரு. அப்படியே கைமாறி மதினாக்கு வந்துடுறாரு. மதினாவில் உள்ள யூதர்கள்ட்ட வந்துடுறாரு. எனக்கு நான் சொல்லியிருக்கேன், மதினாவில் யூதர்கள் 3 குரூப்பாக இருந்தாங்க. பனு நலீர், பனு குரைதா, பனு கைனுகா அப்படின்னு 3 பேர் இருந்தாங்க. 3 கூட்டமாக இருந்தாங்க. அதில் பனு குரைதாவுடைய கூட்டத்தை சார்ந்த ஒரு யூதனுக்கு இவர் வந்து அடிமையாக சேர்ந்துறாரு. ஆனால் இவருக்கு அந்த மதினாவுடைய சூழ்நிலைகள், அந்த பசுமையான பேரிச்சம்பழம் தோட்டம், அந்த ஊருடைய மாகோல், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவருக்கு நம்முடைய பாதிரி சொன்ன ஊர் இதாக இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. கொஞ்ச காலத்தில் மதினாவில் செய்தி பரவுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாக்கு வரதுக்கு முன்னாடி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தாங்க இல்லையா? அப்பயே மதினாவை செய்தி பரவணும், மதினாவில் வந்து ரசூலுல்லாஹ் செய்தி பரவணும் உடனே அப்போ அவர் நினச்சிக்கிறா, அப்போ நம்ம நல்ல இடத்துல வந்திருக்கிறோம், நபி ஆகிர் ஜமான் இந்த காலம் இந்த ஊர் தான் வரப்போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. ஒரு நாள் அவருடைய எஜமான யூதன் இருக்கான்ல, அவனும் சொந்தக்காரன் ஒருத்தர் அந்த பேரிச்சம்பழம் தோட்டத்தில் உட்காந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் மரத்து மேலே ஏறி பேரிச்சம்பழம் பறிச்சிட்ருக்காரு. பேரிச்சம்பழம் மரத்து மேலே பறிச்சிட்ருக்காரு. அப்போ அந்த எஜமான் சொல்கிறான், பைத்தியக்கார ஜனங்கள் எவன் எதை சொன்னாலும் உடனே பின்னாடி நம்பிடுதுங்க அப்படின்னு அந்த யூதன் சொல்கிறான் சொந்தக்காரன்ட்ட. அவங்க கேட்குற என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மதினத்து வாசிகள் தான் என்றைக்குமே யூதர்கள், நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மதினத்து முஷ்ரிக்குகள்னால ஹஸ்ரஜ் ஹவுஸு இவங்க வந்து ரொம்ப மட்டமாக தான் பார்ப்பாங்க. அறிவில்லாத மக்கள், மார்க்கம் தெரியாத மக்கள், முட்டாள் ஜனங்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி முட்டாள் ஜனங்கள் யாரோ ஒருத்தர் மக்கள்னு வந்திருக்காராம், அவர் தன் நபின்னு சொல்கிறாராம். இந்த மக்கள்லாம் பார்க்கறதுக்கு அவரை பார்க்க ஓடுதுங்க, அறிவில்லை இவங்களுக்கு. ஏன்னா அல்லாஹ் வந்து நபியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு அரபு நாட்டு முட்டாள் பசங்களை தான் ஒரு நபியை தேர்ந்தெடுக்க போகிறான் அப்படின்னு பேசியிருந்தோம். இது கேட்டவொடனே இவருக்கு அங்கேருந்து மேலே பெருச்சம்பழத்தில் பரமெல்லாம் பறிச்சிட்ருக்காரு. கீழே 2 பேர் உட்காந்து பேசணுன்னு இவர் கைகள்லாம் வெளவெளத்துப்பட்டு நடிக்கிடுதாரு. அதை நம்ம இவ்வளோ ஆளுமே எதிர்பார்த்தது, நபி வந்துட்டு போல தெரியுது அப்படின்னு சொல்லி எந்தெல்லாம் பின்னாடி சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே நான் பேரிச்ச மரத்துலேருந்து கீழே விழுந்துருவோன்னு பயந்தேன். அவ்வளோ வேகமாக கீழே இறங்குறாங்க. இறங்கி ஒடியாந்து அந்த தன்னுடைய எஜமானுடைய சொந்தக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்குறாரு, அப்படியா எங்கே பார்த்தீங்க அவரை, எங்கே வந்திருக்காரு அவர் ஆர்வமாக கேட்குறாரு. கேட்டோன்னே எஜமான கோவம் வந்து, யூதனுக்கு கோவம் வந்துடுது. வேலையை பார்ப்போம், உனக்கு என்ன வேலை இது அப்படின்னு துரத்தி விட்றாரு. ஆனால் இவருக்கு அந்த ஆர்வம் அடங்கலை. அன்றைக்கி வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சு என்ன பண்ணுறது, அப்போ தான் அவர் வேலை செஞ்சு, அடிமைத்தனத்தில் வேலை செஞ்சு கொஞ்சம் பொருள் சேர்ந்தாலே அதுலேருந்து பேரிச்சம்பழம் எடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. ஏன்னா அந்த கடைசி பாதிரியாக இருந்தார்ல, இவர்கிட்ட வந்து ஊரை சொல்லும்பொழுது கேட்குற அந்த நபிங்கிறது என்ன அடையாளங்கும் போது 2 அடையாளம் சொல்கிறாரு. நம்முடைய பழைய வேதங்களில், நம்முடைய முந்தைய வேதங்களில் நபி ஆகிர் ஜமானை பற்றி 2 அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது. முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஜக்காத்து பொருளை சாப்பிட மாட்டார், அன்பளிப்புன்னு கொடுத்தா சாப்பிட்டுப்பார், சதக்கா ஜக்காத்துன்னா சாப்பிட மாட்டார், முதல் அடையாளம். 2வது அடையாளம், அவரோட 2 புஜங்களுக்கு மத்தியில் ஒரு புறா முட்டையின் வடிவத்தில் ஒரு மச்சம் இருக்கும், அதுதான் வந்து நுபுவத்துடைய முத்திரை அப்படின்னு சொன்னோடனே இந்த 2 அடையாளத்தை அவர் செக் பண்ணுறாரு. முதல் நாள் கொண்டு பேரிச்சம்பழம் கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பேரிச்சம்பழம் கேட்குறாங்க, ஜக்காத்துன்னு ரசூலுல்லாஹ் தள்ளி விட்றாங்க, நீங்களே சாப்பிட்றேன்னு தள்ளிடுறாங்க. 2வது நாள் வர்றாரு, ரசூலுல்லாஹ் என்ன பேரிச்சம்பழம் கேட்குறாங்க, அன்பளிப்புன்னு ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு 50% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2வது 50% கன்ஃபார்ம் ஆகத்தான் என்ன பண்ணார், அந்த தோளோட புஜத்தை பார்த்தாரு, முத்தமிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்தான் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வெளிநாட்டவர், அதாவது மதீனால, மக்கால முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வெளிநாட்டு யாருன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வெளிநாட்டவர் யாருன்னா சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே ஒரு அழகான ஒரு ஒரு விஷயத்தை விளங்கணும். சல்மான் ஃபாரிசிக்கு மக்காவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, மதீனாக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவர் அரபு மொழி பேசுகிறதும் கிடையாது, குறைஷி கோத்திரத்தை சார்ந்தவரும் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தமோ உறவோ சொந்தமோ பத்தமோ கிடையாது. ஏதோ வெளிநாட்டுக்காரர், அவர் ஃபாரிசிக்கு நாட்டுக்காரர். ஆனால் அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அதே மாதிரி பிலால் ஹபஷி, சல்மான் ஃபார்சி, பிலால் ஹபஷி
எந்த ஒரு சார்ந்தவர்? அபிஷீனியாவை சார்ந்தவர், இன்றைக்கி எத்தியோப்பியா. அரபு நாட்டுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. குறைஷிகளுக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இரத்த உறவோ சொந்த பந்தமோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தர், மக்காவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர், குறைஷிகளுக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தர், அல்லாஹ் ரசூலுக்கு இரத்த பந்தமோ இரத்த உறவோ நட்போ உறவோ எதுவுமே இல்லாதவர், அவருக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுக்குறான். சல்மான் ஃபாரிஸிக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுக்குறான். அதே மாதிரி சுஹைபு ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரோம் தேசத்தை அறிஞ்சவர், இன்றைக்கி ரோம் கிரௌண்ட் இத்தாலி அந்த பகுதியை சார்ந்தவர், ஐரோப்பா கண்டத்தை சார்ந்தவர். அவர் எப்படியோ மக்கால் வந்து உட்காட்டார். அவருக்கு ரசூலுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் அரபியும் கிடையாது, அரபு பேசுகிறவரும் கிடையாது, குறைஷி குலத்தை சார்ந்தவரும் கிடையாது, ரசூலுல்லாவுக்கு சொந்த பந்தமும் கிடையாது. அவருக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்த்தெடுத்த வார்த்தெடுத்த சொந்த இரத்தமான தன்னுடைய தந்தையோடு கூட பிறந்த அபூ தாலிப் என்ற பெயரை கொண்ட, அபூ தாலிப்னு அர்த்தம், தாலிப்னா தேடக்கூடியவர், தேட்டமுள்ளவர். தேட்டமுள்ளவர்களுக்கெல்லாம் தந்தைன்னு அர்த்தம். அப்போது தேட்டமுள்ளவர்களுக்கு தந்தையின் பேரில் இருக்குது. ரசூல்லா ரத்த உறவு, ரத்த பந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கட்டி அணைத்து வளர்த்தவர், பாதுகாத்தவர், பராமரித்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வளர்த்தெடுத்தவர் மட்டுமல்ல, வார்த்தெடுத்தவர். அந்த அபூ தாலிபுக்கு இதாயத்து கிடைக்கல. இங்கே பாருங்கள், சுஹைபு ரூமி வெளிநாட்டுக்காரரு, சம்மந்தமே இல்லாதவர். சல்மான் ஃபாரிஸி வெளிநாட்டுக்காரரு, சம்மந்தமே இல்லாதவர். ஹிஜாஸ் பகுதிக்கும் குறைஷி பகுதிகளுக்கும் மக்கத்து பூமிக்கும் மதீனத்து பூமிக்கும் அரபு நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாதவர். பிலால் ஹபஷி வெளிநாட்டுக்காரரு. அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தான். காரணம் என்ன? அவங்களுக்குள்ள தேட்டம் இருந்துச்சு, தலபு, சத்தியத்தின் தேட்டம் இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தான். இங்கே அபூ தாலிபுக்கு தேடக்கூடியவர்களுக்கெல்லாம் தந்தையின் பேரே இருந்துச்சு, ஆனால் சத்தியத்தில் தேட்டம் இல்லை. அதனால் இதாயத்தை கொடுக்கல. எப்பவுமே சகோதரர்களே, நமக்குள் என்றைக்கு வரைக்கும் நமக்குள்ளே இல்முடைய தேட்டம் இருக்காதோ, உண்மையுடைய தேட்டம் இருக்காதோ, ஹிதாயத்துடைய தேட்டம் இருக்காதோ, அது வரைக்கும் நமக்கு ஹிதாயத்து கிடைக்காது, இல்மு கிடைக்காது, உண்மை கிடைக்காது. சத்தியம் எனக்கு வேணுங்கிற தேட்டம் இருந்தால்தான், உண்மை எனக்கு வேணுங்கிற தேட்டம் இருந்தால்தான், அல்லாஹ்வுடைய மார்க் எனக்கு வேணுங்கிற தேட்டம் இருந்தால்தான், மார்க்கத்துடைய இல்மு எனக்கு வேணுங்கிற தேட்டம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மையும் தக்வாவையும் கொடுப்பான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்வதாக, என் அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு முழம் நெருங்கி வருவேன். என் அடியான் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். இங்கே அல்லாஹ் எப்படி சொல்லலை? அடியானே நீ வீட்டில் உட்காந்துட்டு நான் வர்றேன்னு சொல்லலை. நீ முதல்ல ஒரு ஜானாவது நட, நான் ஒரு முழம் நடந்து வர்றேன். நீ ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வை, நான் ஓடி வர்றேன். அப்போ முதலில் நம்மிடத்திலிருந்து தேட்டம் ஆரம்பிக்க வேண்டும். நான் தீன்படி வாழணும், அல்லாஹ் தீன் இஸ்லாம்படி வாழணும் அப்படிங்கிற தேட்டம் நமக்குள் இருந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தேட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த மாதிரி தான் பாருங்கள், சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சத்தியத்தை தேடி தேடி, உண்மையை தேடி தேடி, ஹிதாயத்தை தேடி தேடி, எங்கேருந்து பாரசீகத்துலேருந்து எங்கெங்கேயோ போய் அடிமையாகி கடைசியில் மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்க தேடத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சு அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தான். பாருங்கள், பிறந்தது பாரசீகத்தில், ஈரானில், வளர்ந்தது வாழ்ந்தது மதீனாவிலே, இறந்தது எங்கே தெரியுமா? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பலஸ்தீனில் பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில். பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் ஆலிவ் மவுண்டன் இப்போ ஜெய்தூன் மலைன்னு சொல்லுவாங்க, ஜபல் ஜெய்த்துன்னு சொல்லுவாங்க, ஜெய்தூன் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெய்தூன் மலைக்கு மேலே தான் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா கபர் இப்போ இருக்குது பலஸ்தீனில். நான் அல்ஹம்துலில்லாஹ் பலமுறை அவங்க கபரை ஜியாரத் செஞ்சுருக்கிறேன். அப்போ ஒரு மனிதன் பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க. பிறந்தது ஒரு ஊரில், சத்தியத்தை தேடி வந்தது ஒரு ஊருக்கு, வாழ்ந்தது ஒரு ஊருக்கு, மூத்தானது சம்மந்தமே இல்லை பலஸ்தீனில். இப்படி தாங்க வாழ்க்கை அமையணுங்க. ஹிஜ்ரத்தில் பரக்கத்து இருக்குது, ஹரக்கத்தில் பரக்கத்து இருந்தால் அந்த ஊர்லேயே உட்காந்துருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன், இந்த நாட்டிலே உட்காந்துருப்பேன் அப்படின்னா அதில் பரக்கத்து கிடையாது. நாடு மாறணும், ஊர் மாறணும். கொஞ்சமாக நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியே போகணும், அல்லாஹ் தீனை தேடி, அல்லாஹ் தீனுக்கான வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்படி போனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துண்டு, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கு சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அழகான அற்புதமான உதாரணம். மறுபடியும் ஹந்தக் யுத்தத்தில் இவங்க தான் ஹீரோவாக இருப்பாங்க. பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ். ஹந்தக் யுத்தம் நடக்கும், அகல் யுத்தம். அதில் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு ஹீரோவாக இருப்பாங்க. எப்படி ஹீரோவாக சொல்கிறேன், அந்த அகல் யுத்தம் வரலாறு ரொம்ப சொல்கிறேன். இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நாள் குபால் இருக்கிறாங்க. அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த 4 நாளைக்குள்ளே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சுன்னத்துங்க. ஒரு மூமின் எந்த ஊரில் போய் குடியிருந்தாலும் முதல்ல அங்கே பள்ளிவாசலை உருவாக்கணும், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை உருவாக்கணும். இதுதான் ஒரு மூமின் செய்ய முதல் வேலை. ஒரு மொல்லாக்கு போகிறோம், பள்ளி இல்லை, எங்கள் ஊரில் பள்ளியே இல்லைங்க அப்படின்னு உட்காந்துருக்கூடாது, பள்ளியை உருவாக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுக்கு வரல, அவங்க வந்து மதீனாவுக்கு. குபாவில் ஒரு 3 நாள் இளைப்பாடுறாங்க.
மக்களை குறைச்சிக்கு அடித்தாங்க, விரட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து ஓடியாந்தாங்க. மலைக்கு மேலே சவுர் குகையில் தங்கினாங்க, உயிருக்கு பயந்து. அவ்வளோ பயந்து வந்தவங்கள ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான தங்குறாங்க ஒரு 3 நாள். ஆனால் அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலை ரசூலுல்லாஹ் கட்ட சொல்கிறாங்க, ஆர்வம் விட்டுறாங்க. குபாவாசியில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. இன்றைக்கி குபாவில் அந்த பள்ளிவாசல் இருக்குது. ரசூலுல்லாஹ் எடுத்துகிட்டு சொன்னாங்க, மதீனாவுக்கு வர்றவங்க வீட்டில் உதவி செஞ்சுட்டு நடந்தோ வாகனத்திலோ இந்த குபாவில் வந்து 2 ரக்காத் தொழுவீர்கள் எனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவுடைய நன்மை தருகின்றான். குபாவில் இன்றைக்கும் மதீனாவுக்கு போகிறவங்க 2 ரக்காத் குபாவில் தொழுதுட்டு வருவாங்க. ஏன் ஒரு 2 ரக்காத் அங்கே போய் தொழுவது எது ஒரு உம்ரா ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவோட நன்மை. அந்த குபா பள்ளிக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? குர்ஆனிலே சொல்லப்பட்ட பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் மஸ்ஜித் நபவியை போய் சொல்கிறான், இது மஸ்ஜித் ஹராம் காபத்துல்லா போய் சொல்கிறான், மஸ்ஜித் அக்ஸா போய் சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லா. மஸ்ஜித் அக்ஸா போய் சொல்கிறான். மஸ்ஜித் நபவியை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறான். இந்த 3 பள்ளிகளுமே புனிதமான பள்ளிவாசல்கள். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜித் நபவி 3மே புனிதமான பள்ளிகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா துஷத்துர் ரிஹாலி இல்லா சலாசதி மசாஜித். புகாரில் உள்ள பிரபலமான ஹதீஸ். லா துஷத்துர் ரிஹாலி இல்லா சலாசதி மசாஜித். 3 பள்ளிவாசல்களை தவிர உலகத்தில் வேறு எந்த பள்ளிவாசலுக்கும் நன்மையை நாடி பிரயாணம் செய்வது கூடாது. உதாரணமாக எங்கள் மொஹல்லாவில் ஒரு பள்ளி இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் கேள்வி கேட்டார், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளிவாசலில் கபர் இருக்குது, நான் வேறு ஒரு பள்ளி தாலீம் தொழலாமா அப்படின்னு கேட்டார். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது, கொஞ்சம் தள்ளி ஒரு பள்ளி இருக்குது, இங்கே ஒரு பள்ளி இருக்குது, அங்கே ஒரு பள்ளி இருக்குது, நான் எந்த பள்ளிக்கு போகிறது அப்படின்னா, நன்மையை நாடி இந்த பள்ளியில் போய் தொழுதா நன்மை அதிகம் அப்படின்னு எந்த பள்ளிக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. சுன்னத் ஜமாத் பள்ளியில் தொழுதா நன்மை கம்மி, தௌஹீத் ஜமாத் பள்ளியில் தொழுதா நன்மை அதிகம், அல்ல தௌஹீத் ஜமாத்தில் தொழுதா நன்மையை விட சுன்னத் ஜமாத் பள்ளியில் நன்மை அதிகம், எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி எந்த பள்ளிக்கு பிரயாணம் கட்டி போகாதீங்க, எடுத்து கட்டி போகாதீங்க. அந்த பள்ளியில் ஏசி போட்டிருக்காங்க, கொஞ்சம் ராகத்தாக தொழுவலாம் அப்படின்னு போக தப்பு இல்லை. அந்த பள்ளியாசலில் பயான் நல்லா இருக்கும் அப்படின்னு போக தப்பு இல்லை. இந்த பள்ளியாசலில் கிராத் நல்லா இருக்கும், ஹாஃப்ஸர் ரொம்ப அழகாக கிராத் ஓதுவார், கேட்குறது ரொம்ப இதமாக இருக்கும் அப்படின்னு போக தப்பு இல்லை. அல்லது இந்த பள்ளியாசலில் பக்கத்தில் ஒரு பள்ளியாசலில் பார்க்கிங் இல்லை, அந்த பள்ளியாசலில் பார்க்கிங் ராகத்தாக இருக்கும், கார் பார்க்கிங்கிறது, பைக் பார்க்கிங், இது போக தப்பு இல்லை. ஆனால் அங்கே போனால் நன்மை அதிகம் அப்படின்னு போகக்கூடாது. 3 பள்ளிவாசலை தவிர, உலகத்தில் 3 பள்ளிவாசலை தவிர வேறு எந்த பள்ளிக்கும் நன்மையை நாடி போகக்கூடாது. அந்த 3 பள்ளிவாசல் என்ன? ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், அங்கே போய் 1 ரக்காத் தொழுதா 1 லட்சம் ரக்காத் தொழுத நன்மை. 2ஆம் மஸ்ஜித் நபவி, 1 ரக்காத் தொழுதா 50,000 தொழுத ரக்காத் தொழுத நன்மை. 3ஆவது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை தவிர எந்த பள்ளிக்கும் போகக்கூடாது. நாங்கள் அப்படி குர்ஆனிலே சொல்லப்பட்ட 3 முக்கியமான பள்ளிவாசல்கள், இஸ்லாத்தில் முக்கியமான பள்ளிவாசல்கள், அதில் 4ஆவதாக சொல்லப்பட்ட பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல். குர்ஆனிலே 3 பள்ளிவாசல் இல்லாமல் 4ஆவதாக சொல்லப்பட்ட பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல். இந்த குபா பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சூரத் தௌபால ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, மற்ற பள்ளிவாசலுக்கெல்லாம் கல், மண், சிமெண்ட்டு இது அஸ்திவாரமாக போடுவாங்க. மற்ற பள்ளிவாசல் எது அஸ்திவாரமாக போடுவாங்க? கல்லை போடுவாங்க, மண்ணை போடுவாங்க, சிமெண்ட்டை போடுவாங்க, அஸ்திவாரமாக போட்டு சுண்ணாம்பை போட்டு கலப்பாங்க. அந்த காலத்தில் கலந்து அஸ்திவாரம் போடுவாங்க. ஆனால் மஸ்ஜித் குபா இருக்குது, இல்லை மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவை அஸ்திவாரமாக போட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்லாஹ் வர்ணிக்கிறான் சூரத் தௌபால. இந்த குபா பள்ளிவாசலை பற்றி தக்வாவை அஸ்திவாரமாக போட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அந்த மொஹல்லாவாசிகள் போய் சொல்கிறாங்களா, குபாவாசிகள். ஃபீஹி ரிஜாலுன், அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த குபா மொஹல்லாவில் எப்படி பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒரு மூமின் செய்யக்கூடிய சின்ன காரியம் நல்ல காரியமாக இருந்தால் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடிச்சி போச்சுன்னா அது கியாமத் நாள் வரைக்கும் அதில் பேச வச்சுருப்பான். அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த குபாவாசிகள் ரசூலுல்லாஹ் தங்கியிருக்கிறாங்க குபாவில். அந்த மொஹல்லாவாசி என்ன பண்ணாங்க? பெருசாக ஒன்றும் பண்ணல. அல்லாஹ் சொல்கிறா பாருங்க, ஃபீஹி ரிஜாலுன், அங்கே சில மனிதர் இருக்கிறார்கள், யுஹிப்பூன அன் யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அவர்கள் எப்போவும் க்ளீன், சுத்தமாக இருக்க விரும்புகிறாங்க, சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்படி என்னங்க சுத்தமாக இருந்தாங்க அவங்க? அப்படி என்ன சுத்தமாக இருந்தாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கே புரியல இந்த ஆயத்து இறங்கின நபிஸலாத்துக்கே புரியல. குபாவாசிகள் குபா பள்ளிவாசல் அல்லாஹ் சொன்னால் தக்வாவை அஸ்திவாரமாகிட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் சொல்லிட்டு ஃபீஹி ரிஜால் யுஹிப்பூன யத்தஹரு, அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் சுத்தமானவர்களை விரும்புகின்றான். ஒன்று ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க அந்த குபாவாசிகளை, ஏப்பா உங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளோ சிறப்பாக சொல்கிறானப்பா,
நீங்கள் எப்போ சுத்தமாக இருக்கதே விரும்புகிறீங்க, அல்லாஹ் சுத்தமாக விரும்புன்னு சொன்னார்ப்பா. அப்படி என்னப்பா பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் அப்போல்லாம் ஒன்று பெருசாலாம் சுத்தமாக இருக்குது யார் சொல்லலாம். என்னென்னா பொதுவாக அரபு மக்கள் என்ன பண்ணுவாங்க, தண்ணி பஞ்சத்தினால சிறுநீர் கழிச்சிட்டு கல்லை வச்சு டேலா பிடிப்பாங்க. சிறுநீர் போயிட்டு மலைச்சலம் கழிச்சிட்டு கல், இந்த ஓட்டை, இந்த மாதிரி மண் கட்டி இவையில் வச்சு டேலா பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு டேலா பிடிப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் குபாவாசிக்கு மொல்லாடு பழக்கம், அந்த கல் மண்ணை வச்சு டேலா பிடிச்ச பிறகு தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணிவிடுவோம். தண்ணி எவ்வளோ குறைபாடாக இருந்தாலும் தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணிவிடுவோம். இவ்வளோ தான் யாரை சொல்லுவாங்க செய்கிறோம் அப்படின்னாங்க. இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் அல்லாஹ்க்கு பிடிச்சி போய், என்னங்க சிறுநீர் கழிச்சு கழுவுறதுங்கிறது எல்லோரும் செய்கிறதுங்க. உலகத்தில் களிமா சொன்ன எல்லா முஸ்லீம் செய்கிறது. ஆனால் அந்த மக்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் சுத்தத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி பண்ணால் எல்லா அரபு மக்களும் கல் மண் கட்டி வச்சு சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் கல் மண் கட்டி வச்சு சுத்தம் பண்ணது பிறகும் தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணிவிடுவோம். இது அல்லாஹ்க்கு பிடிச்சி போய் குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லிட்டான், கியாமத்து நாள் வரை இருக்கிற மக்கள் இதை பார்க்கணும்னு சொல்லி. இது இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் குபா பள்ளிவாசல். அந்த குபா பள்ளிவாசலில் சில ரிவாயத்துப்படி 4 நாள் இருந்தாங்கன்னு வருது, சில ரிவாயத்துப்படி 1 வாரம் தங்கியிருந்தான்னு வருது. எனவே முடிச்சு ரசூலுல்லாஹ் கிளம்புறாங்க, மதீனாவுக்குள்ளே போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, குபாவாசிகள், மக்கால வந்து சில மதீனாவில் வந்து சில முக்கியஸ்தர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய கஸ்வா ஒட்டகத்தில் உட்கார வச்சு எல்லாம் அப்படியே வாள் ஏந்திக்கிட்டு, அன்சாரிகள் சஹாபாக்கள் அப்படியே வாள் ஏந்திக்கிட்டு அப்படியே அணிவகுப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் அணிவகுப்பாக கூட்டிட்டு போகிற, வாழ்நாள் என்ன பிரச்சனை, யாருனாலும் பாதுகாப்பு குறைவு ரசூலுங்க அப்படின்னா, இது பாதுகாப்பு குறைபாடல்ல, சஹாபாக்கள் தாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க. எங்கே வாக்குறுதி கொடுத்தாங்க சொன்னாலே, பையத்தில் அக்கபத்தில் ஊழா, மினாவில் 2வது அக்கபாவில் ஹஜ்ஜிக்கு வந்த இடத்துல மதீனா வாசிகள் கூப்பிட்றாங்க, யாரை சொல்லி மக்கள் இருந்தது போதும் மதீனாவுக்கு வாங்கண்டாங்க. அப்போ அப்பாஸ் கேட்டாங்க, நீங்கள் கூட்டு போய் ஒழுங்காக பாதுகாக்க முடியும்னா பாதுகாத்துங்க, இல்லை இங்கேயே இருந்து நெட்டையை கொட்டி அவர் இங்கே இருந்துட்டு போட்டுன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னால் எங்கள் உயிரை விட மேலே பாதுகாக்க சொன்னாங்க இல்லையா. அந்த வாக்குறுதியை காப்பாற்றும் பொறுத்து, அந்த வாக்குறுதியை நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி அப்படியே வாழேந்தி ரசூலுல்லாஹ் அப்படியே அணிவகுப்பாக கூப்பிட்டு வர்றாங்க, கம்பீரமாக கூப்பிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற வழியில் வெள்ளிக்கிழமை, குபாலேருந்து வர்ற வழியில் வெள்ளிக்கிழமை அங்கே தான் முதல்ல ஜும்மா கடமையாகுது. முதல் ஜும்மாவை அங்கே தொழுகிறாங்க. இன்றைக்கி அந்த பள்ளிவாசல்றது மஸ்ஜிதுல் ஜும்மாங்கிற பேரில், அதாவது மஸ்ஜித் நபவிக்கும் மஸ்ஜித் குபாவுக்கும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ட்டு. அந்த 3 கிலோமீட்டர் நடுவில் மஸ்ஜித் ஜும்மான்றது குபா பள்ளி பக்கத்துலேயே. அங்கே தான் ரசூலுல்லாஹி முதல் கூட்டு தொழுகை தொழுதாங்க, முதல்ல ஜும்மா தொழுகை தொழுதாங்க. தொழுது முடிச்சுப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மதீனாவை நோக்கி. அல்லாஹ் அக்பர், மக்கள்லாம் பெரிய ஆரவாரத்தோட வரவேற்போட சந்தோஷமாக பைத்து பாடி வரவேற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாக்குள்ளே போகிறாங்க. போன உடனே இங்கே 2 விதமான மக்கள் ரசூலுல்லாஹ் வரவேற்கிறாங்க. முதல் வகையான யார் அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரங்க. எப்படி சொந்தக்காரனா, தாய் வழி சொந்தக்காரங்க. ரசூலுல்லாஹ் தாய்க்கு வந்து மதீனா தானே, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்துல்லாவுக்கு வந்து அபு தாலிபு பொண்ணு பார்க்கும்போது என்ன பண்ண சார், அப்துல் முத்தலிபு அப்துல்லாவுக்கு பொண்ணு பார்க்கும்போது மதீனாவில் தான் பொண்ணு பார்த்தாரு. அப்போ ஆமினாமாவை பொண்ணு கேட்க போகிறாரு, யார்கிட்ட, வஹபுங்கிறவர்கிட்ட. அந்த சம்பவம் சொன்னேன் உங்களுக்கு. வஹபுங்கிற போய் பொண்ணு கேட்குறாரு, என் மகனுக்கு உங்கள் மகளை தாங்க, ஆமினா தாங்கன்னு கேட்கும்போது அந்த வஹபு என்ன சொல்கிறாருன்னா, என் மகளுக்கு இந்த ஆமினாவுக்கு மூத்த ஒரு பொண்ணு இருக்குது ஹம்னான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சாதான் நான் இந்த பொண்ணு கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிறாரு. யார்கிட்ட, அப்துல் முத்தலிப்கிட்ட. உடனே அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார், அப்போ மூத்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன், இளைய பொண்ணை மகனுக்கு அப்படின்னு கேட்டார். இதில் அந்த காலத்தில் அதிசயம், இந்த சம்பவம் சொல்லியிருக்கிறேன். அப்போது ஆமினாவுக்கு வந்து மதீனா சொந்த ஊருங்கிறதுனால அந்த தாய் வழி உறவினர்கள், தாய் மாமன் பிள்ளைங்க, நன்னா விட்டு பிள்ளைங்க, நன்னா விட்டு சொந்தக்காரங்க, அவங்களாம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்கள் வீடு தான் வரணும், எங்கள் வீட்டு பிள்ளை அவர் தாய் வழி சொந்தக்காரங்களாம், எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பிடிச்சி இழுக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. இன்னொரு பக்கம் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க, முதல்ல 12 பேர் போய் மினால போய் இஸ்லாத்தை ஏற்றுட்டு, அவங்க பின்னாடி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 70 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் சொல்லியிருக்கிறேன். இவங்க ஒரு பக்கம், நாங்கள் தான் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க, எங்கள் வீட்டில் தங்குங்க அப்படின்னு இழுக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி மாறி இழுத்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் எந்த அளவுக்குன்னா, ஒட்டகத்துடைய கையில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் வற்புறுத்தி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒட்டக கயிறு நானே விட்டுட்டேன், ஹல்லு சபீலஹா, அதனுடைய பாதையை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இப்போ இன்னஹா மாமூரத்து நல்லான், இப்பொழுது அந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் இடத்துல வகி வருகிறது. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் வகி வரலங்க, ரசூலுல்லாஹ் ஏறி சென்ற ஒட்டகத்திற்கும் அல்லாஹ் இடத்துல வகி வந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹா மாமூரத்து அல்லான் மினல்லாஹ், இப்பொழுது அது அல்லாஹ் இடத்துல அதுக்கு உத்தரவு வருது, அதை விட்டுருங்க. அது எங்கே போய் நிற்கிதோ அதுதான் என்னோடய வீடு, அங்கே தான் தங்க வேண்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் அப்படியே நடந்து அப்படியே அதுவும் கம்பீரமாக போகுது. இவ்வளோ மக்கள் வரவேற்கிறாங்களே,
ரசூலா சுமந்துட்டு இருந்தேன், அதுக்கு எவ்வளோ கம்பீரம் இருக்கும், எவ்வளோ கர்வம் இருக்கும். அப்படியே கர்வத்தோட கம்பீரத்தோடு அப்படி நடந்து போது விட்டோம். ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க, தான் வீட்டை கிடக்கும்போது அங்கே நின்றாதா, இங்கே நின்றாதா, இங்கே நின்றாது, எல்லாத்தையும் தாண்டி வீதியை தாண்டி வீடுகளை தாண்டி கடைசியாக போது அங்கே ஒரு சுடுகாடு. சுடுகாடுங்கன்னா காஃபிரோட சுடுகாடு, சுடுகாடில் இடுகாடு, காஃபிகளை புதைக்கக்கூடிய ஒரு அடக்கஸ்தலம். அங்கே போய் நிற்கிது. அதையும் தாண்டி போகுது. அதையும் தாண்டி போனால் அதுக்கப்புறம் பொட்டல் காட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த இடம்லாம் பார்த்தா இன்றைக்கி அந்த தாண்டி போட்டுச்சு, அந்த சுடுகாடு போச்சே, அந்த சுடுகாடு தான் இன்றைக்கி மஸ்ஜித் நபவி. அதை தாண்டி போச்சே அந்த பொட்டல் காடு தான் ஜன்னத்துல் பக்கி இன்றைக்கி. அப்போ பொட்டல் காடை அந்த இதை தாண்டி சுடுகாடை தாண்டி பொட்டல் காடுக்கு போகுது. பொட்டல் காதில் எல்லாம் பார்க்குறேன், என்னடா இது எல்லாத்தையும் தாண்டி வீடுகள்லாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் நிற்காம இது பொட்டல் காடில் நிற்குது அப்படி பார்க்குறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் படுக்குது. அங்கே படுத்த ரசூலாம் யோசிக்கிறாங்க, என்னங்க படுத்துருச்சு, அப்போ இந்த பொட்டல் காலை தான் நம்ம தங்கணுமோ அப்படிங்கிறாங்க. மறுபடியும் எழுந்திருக்குது. ரசூலா இறங்கலை, மறுபடியும் எழுந்திரிச்சு எழுச்சி அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு மறுபடியும் இப்படி வருது. மறுபடியும் வரும்போது எல்லாம் சந்தோஷம், மறுபடியும் தெருக்குள்ளே வருது, யார் வீட்டில் அது இறங்கிறாதா அப்படின்னு. கரெக்டாக அப்படியே ஆடி ஆடி வந்து அந்த பொட்டல் காடை தாண்டி வந்தது அந்த சுடுகாட்டுக்கிட்ட மறுபடியும் படுத்துருச்சு. சுடுகாடு காஃபிர்கள் சொந்தமான சுடுகாடு, அங்கே படுத்துருது. படுத்த உடனே அந்த சுடுகாடு பக்கத்தில் முதல்ல இருந்த வீடு யார் வீடுனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுங்கிற சஹாபி வீடு. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு வீடு சுடுகாடு பக்கத்தில் படுத்துருது. படுத்த உடனே யார் பக்கத்தில் யார் வீடும் இல்லை, யார் போய் கூப்பிடுவாங்க? உடனே அபு அய்யூபுல் அன்சாரி என்ன பண்ணாங்க, ஆஹா எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு ரசூலா கூப்பிடல, ஓடி போய் அவங்க அந்த மூட்டை வச்சுருந்தாங்க, துணி மூட்டை, அதை தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. துணி தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து அக்கா பதில் ரசூலா எங்கே விட்டுவாங்க, எங்கே விட்டுவாங்கன்னு. அப்போ தான் ரசூலா சொல்கிறாங்க, அல் மரு மா தாயி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வரலாற்றில் ஆரம்பம் சொன்னேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்துக்கு ஹிதாயத்து, அவர்களுடைய ஒவ்வொரு அசையும் இந்த உலகத்துக்கு ஹிதாயத்து. அந்த நேரத்தில் ரசூலா சொன்ன வார்த்தை அல் மரு மா மத்தாயி. ஒரு மனிதன் அவன் லக்கேஜுங்கிறது அங்கே தான் இருக்கணும். இப்போ நம்மளே ஒரு பிரயாணத்துக்கு போகிறோங்க, ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் போய் ஒரு வீட்டில் தங்க போகிறோம். அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, ஹஸரத் நீங்கள் இந்த வீட்டில் தங்கிக்கிங்க, உங்கள் பேகை 2 வீடு தள்ளி கொண்டு வைக்கிறோம், நம்ம நிம்மதியாக உட்கார முடியுமா? நம்ம இருக்கிற இடத்துல பேக் இருந்தால் நம்ம நிம்மதி. நம்மள ஒரு ரூம்லையும் நம்ம பேக்கோட 4 வீடு தள்ளி வச்சா நம்ம நிம்மதியாக வர முடியுமா? அதான் ரசூலா சொல்கிறாங்க, மனிதன் அவன் லக்கேஜுங்கிறது அங்கே தான் இருக்கணும். லக்கேஜ் யார் தூக்கிட்டு போயிட்டா? அபுல் அய்யூபுல் அன்சாரி தூக்கிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அங்கேயே போயிட்டாங்க. போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் அவங்க மனைவி அந்த அம்மா அவசரமாக வீட்டெலாம் சுத்தம் பண்ணி இவங்க மேலே போயிட்டாங்க. மேலே போய் தங்கிட்டாங்க. மேல் பகுதியில் ரசூலுல்லாஹ் கீழ் பகுதியை கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ்களில் வருது, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மேல் பண்ணால் இங்கே நம்ம ஒரு மாதிரி அப்படி ஸ்கீலிங் போட்டு பக்கமாக சும்மா மரத்தை போட்டு மரத்தை அடிக்கி அதுக்கு மேலே வந்து எதையாவது பூசி அதுக்கு மேலே என்ன பண்ண ஒரு பாய் விரிச்சு வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருக்கும் மேல் மாடினா. அப்போ அபு அய்யூபுல் அன்சாரி நடக்கவே மாட்டாங்க, அப்படியே தவுந்து போவாங்க மேலே. ஏன்னா நம்ம ஏதாவது அதிர்ந்து நடந்து அந்த தூசி ரசூலுல்லாஹ் மேலே விழுந்துட்டா, நம்ம மேலே அதிர்ந்து ரசூலுல்லாஹ் மேலே தூசி விழுந்துட்டா, அதனால பயந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த வீட்டில் இருப்பாங்களாம். ஹைர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. குடியிருந்த உடனே அவங்க கேட்குறாங்க, மறுநாள் கேட்குறாங்க, இந்த இடம் யார், இந்த பொட்டல் காடு, இந்த பொட்டல் காடில் அந்த சுடுகாடு காஃபிரோட சுடுகாடு யார் இடம்னு கேட்குறாங்க. அப்போ அஸாத் ரலியல்லாஹு தஆலா ஞாபகம் யாருண்டு, அதாவது முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா மதீனாக்கு அனுப்பும்போது அவங்க கூடவே இருந்து தாவா செஞ்சாங்களே, மக்காவில் கெஸ்ட்டு செஞ்சாங்களே, வீடு வீடாக போய் கூட்டு வந்தாங்களே மக்களை, அவங்க தான் அஸாத் ரலியல்லாஹு, அவங்க தான் ரசூலுல்லாஹ் கூடவே இல்லை ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ அஸாத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், சஹில் சுஹைல் 2 சிறுவர்கள், எத்தியமான சிறுவர்கள். அவங்க அத்தாமா யாரும் கிடையாது, அந்த பிள்ளைங்களுக்கு சொந்தமான இடம் இது. ஆனால் அந்த 2 பிள்ளைகளும் என்னுடைய பராமரிப்பில் தான் இருக்கிறாங்க. சஹல் சுஹைல் 2 பேரும் என்னுடைய பராமரிப்பில் இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சொந்தமான இடம் இது. வந்து எத்தியமான பிள்ளைங்க இடம் இல்லைங்கிறதுனால பராமரிப்பு இல்லாமல் கிடந்து ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து காஃபிர்களாக இருக்கும்போது என்ன பண்ணோம், இங்கே தான் புணங்கள்லாம் புதைப்போம். அந்த புணங்களுடைய மண்டை ஓடுகளோடு கிடக்குது, அந்த மண்டை ஓடுகள் கிடக்குது. சோதனை பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கபூலியத்தை கொடுக்கணும்னு நினச்சானா அவன் எந்த விதமான க்ரைட்டீரியா பார்க்க மாட்டான், எந்த விதமான குவாலிஃபிகேஷன் பார்க்க மாட்டான். அப்ரஹா யானைப்படையோடு வரும்பொழுது அதை அழிப்பதற்கு அல்லாஹ் இன்னொரு யானைப்படையை உருவாக்கலை, அபாபிலுங்கிற சிட்டுக்குடி தான் அல்லாஹ் கபூல் செஞ்சான். இங்கே பாருங்கள், மஸ்ஜித் நபவி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஹிதாயத்துடைய ஒளி பரவுவதற்கு காரணமாக இருந்த இடம், இஸ்லாத்தின் முதல் மர்க்கஸு. அதை அல்லாஹ் எங்கே தேர்ந்தெடுத்தான் பாருங்கள், ஒரு சுடுகாட்டில் 2 எத்தியமான பிள்ளைங்க சொந்தமான இடம். மதீனாவில் எத்தனையோ கோடீஸ்வரர் இருந்தாங்க, எவ்வளோ பணக்காரர் இருந்தாங்க, ஏக்கர்கள் நிலம் வச்சுருந்தாங்க, ஏக்கர்கள் இடம் வச்சுருந்தாங்க, அதுக்கெல்லாம் அந்த கபூலியத்து கிடைக்கல. இந்த 2 சிறுவர்கள், இன்னும் முஸ்லீம் கூட அவ்வளோ அந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க இஸ்லாம்ட என்ன கூட தெரியாது, அவங்க தாப்பன் சொத்து எத்தியமான பிள்ளைங்களும் வந்துருச்சு. அதனால காஃபிர் என்ன பண்ணாங்க, எத்தியமான சொத்தை யாரும் கேட்கறதில்லைன்னு சொல்லி அந்த இடத்த அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, பிள்ளைங்களா இந்த இடம் எனக்கு வேணும்,
எதுக்காக நல்ல கிரயத்துக்கு தாங்க, நல்ல விலைக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சகோதரர்களே, அந்த 2 சிறுவர்கள், அன்சாரி சிறுவர்கள், சஹலு சுஹைலுன்னு சொல்லி, அந்த பிள்ளைங்களுக்கு தீன்னா என்ன, மார்க்கனா என்ன, ஆகிரத்துனா என்ன, அல்லாஹ் கூலி தரும், இதெல்லாம் தெரியாது. என்ன சொன்னாங்க, யாரை சொல்லலாம், அந்த இடம் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்றோம், இனாமாக கொடுத்துட்றோம், சதக்காவாக கொடுத்துட்றோம். சகோதரர்களே, இன்றைக்கி நம்ம கோடி கோடியாக செல்வம் சேர்த்து வச்சுருக்கோம், இன்றைக்கி லட்ச லட்சமாக செல்வம் சேர்த்து வச்சுருக்கிறோம், கார் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், பங்களா வாங்குகிறோம். ஆனால் நம்முடைய ஒரு பைசா அல்லாவுடைய தீனுக்கான செலவழிக்கிறேன்னா அது அல்லாவுடைய கபூலியத்து இருந்தால் மட்டும்தான் அந்த நசீப் கிடைக்கும். நான் இன்றைக்கி அல்லாவுடைய தீனுக்கு செலவழிக்கலை, நல்ல சொத்து சேர்த்து வச்சுருக்கேன்னா உன் பணம் வேணான்னு நல்லா முடிவு பண்ணிட்டான், உன் தரித்திரம் பிடிச்ச பணம் எனக்கு தேவையில்லை நல்லா முடிவு பண்ணிட்டான். யாருடைய பணத்தை அல்லாஹ் நேசிக்கின்றானோ விரும்புகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுக்காக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அவனா இதாயத்தை கொடுக்கட்டும். நிறைய பணக்காரங்கள் ரமலானில் உம்ராக்கு ஓடி போயிடுவாங்க. ஏன் தெரியுமா, பிச்சைக்காரன் தொந்தரவு தாங்க முடியல. மதரசா பள்ளிவாசல் கொமர்காரன் வந்துட்டே இருக்கான், சக்காத்துக்கு வந்துட்டு இருக்கான், அதனால் என் தொந்தரவு தாங்க உம்ராக்கு ஓடி போயிடுறேன். ஒரு பணக்காரன் என்கிட்ட சொன்ன வார்த்தை இது, ஒரு 15 வருஷம் முன்னாடி. தொந்தரவு மூத்தா போய்ட்டு அல்லாஹ் அவருக்கு பார்த்து மன்னிக்கிட்டோம், தொந்தரவு தாங்க முடியல சார், இதுக்காக நம்ம ரமலான் நம்ம உம்ராக்கு ஓடி போயிடுறேன். அல்லாஹ் அக்பர், நீ போல அல்லாஹ் விரட்டுறான் உன்னை உம்ராக்கு போண்டு. உன் பணம் எனக்கு தேவையில்லை, இங்கே இருக்காது, எங்கேயாவது போ, உம்ராக்கு போய் எங்கே கம்ராக்கு போய் எங்கேயா போ, உன் பணம் எனக்கு வேண்டாம். யாருடைய பணத்தை அல்லாஹ் விரும்பி நேசிக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நசீபை கொடுப்பான் ஒரு பைசா செலவழிப்பதற்கு. நான் நினைக்கிறேன், நான் காசை கொடுத்தா அல்லாஹ் தீன் ஹயாத் ஆகுது, நான் காசை கொடுத்தா அந்த பள்ளியாசலை கட்டினாங்க, நான் காசை கொடுத்தா அந்த மதரசா கட்டினாங்க, நான் காசை கொடுத்தா இந்த வேலை நடந்துச்சு நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் கபூல் செஞ்சு அவன் பணத்தை விரும்பிட்டான். அல்லாஹ் விரும்புகிறனா நீ தலைகீழ தண்ணி குடித்தாலும் ஒரு பைசாவோட அல்லாஹ் தீனுக்கு கபூல் செய்ய மாட்டான். இங்கே பாருங்கள், மதினால எவ்வளோ பேர் உதாரணம். மதினால இல்லாத கோடீஸ்வரர்களா, மனிதா இல்லாத செல்வந்தர்களா, மதினால இல்லாத பெரிய பெரிய விவசாயிகளா, ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் சொந்தக்காரர்கள் இருந்தாங்க. பேரிச்சம்பழம் தோட்டம் வச்சுக்கிட்டு அவங்களும் அல்லாத நசீபை உள்ள ஒரு எத்தியமான 2 பிள்ளைங்க, அது சுடுகாடு, மதிப்பே இல்லாத இடம். அந்த இடத்தை தான் அல்லாஹ் கபூல் செய்தான் மஸ்ஜித் நபவி உருவாக்குவதற்கு. நமக்கு பெரிய படிப்பினை, மஸ்ஜித் நபவி உருவாக்குறதுக்கு அல்லாஹ் கபூல் செஞ்ச இடம். அந்த பிள்ளைங்க கொடுத்த உடனே, ஏன்னா இஸ்லாத்துக்கு முதல்ல பள்ளியாசல் குபால பள்ளியை கட்டினாங்க, மதினா பள்ளியை கட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, எந்த தீனுடைய வேலையாக இருந்தாலும் அதனுடைய மர்க்கஸ் பள்ளிவாசலாக இருக்கணும். எந்த தீனுடைய பணி பள்ளிவாசலை அடிப்படையாக வைத்து ஒரு பணி நடக்கிறதோ அந்த பணியில் பரக்கத்து இருக்கும், அல்லாஹ் உதவி இருக்கும். நாங்கள் ஒரு ஹெட் ஆஃபீஸ் வச்சுக்கிட்டோம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கிட்டோம், அது எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸு, சும்மா தேவைப்பட்ட சின்ன ப்ரேயர் ஆள் வச்சுப்போம், இதில் பரக்கத்து இருக்காது, அல்லாஹ் உதவி கிடைக்காது. முதல்ல உங்களுடைய ஹெட் குவார்ட்டர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் டிக்ளேர் பண்ணுங்கள். இது பள்ளிவாசல் தான், 3 மாடி பள்ளிவாசல் தான், இந்த பள்ளிவாசல் தான் எங்கள் செயற்குழு கூட்டம் நடக்கும், இந்த பள்ளிவாசல் எங்கள் பொதுக்குழு கூட்டம் நடக்கும், இந்த பள்ளிவாசல் எங்கள் பள்ளி தான் மெயின், இந்த பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் நடக்கும், இந்த பள்ளிவாசலில் ஜும்மா நடக்கும், இந்த பள்ளிவாசலில் இபாதத்து நடக்கும், எல்லாம் நடக்கும். தீனுடைய வேலையில் நடக்க நியத்து வைங்க, அதில் பரக்கத்து இருக்கும். ஆகவே எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் ஒரு பள்ளிவாசலாக பயன்படுத்திப்போம் அப்படின்னா அதில் பரக்கத்து இருக்காது. பள்ளிவாசல் அதுலேயும் தீனுடைய வேலை செய்வோம், எங்கள் இயக்கத்துடைய வேலை செய்வோம், அப்படி செய்ய அதில் அல்லாஹ் உதவி கிடைக்கும். ஏன்னா எந்த தீனுடைய பணியாக இருந்தாலும் பள்ளிவாசலை அடிப்படையாக வைத்து ஒரு பணி செய்யும்போது தான் அந்த பணி அல்லாஹ்வுடைய பரக்கத்து மிஞ்சும். ஹைர், அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி அங்கே அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அந்த பிள்ளைகிட்ட சொல்ல எவ்வளோ சொல்கிறாங்க, இல்லைப்பா நீங்கள் ஏதாவது கிரையம் வாங்கி, இல்லை யாரும் சொல்லலாம், எங்களுக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய பாக்கியம், அல்லாஹ் தீனுக்காண்டி வக்குஃப் செஞ்சுட்டோம். வக்குஃப் செஞ்சாங்க. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு சின்ன ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு பைத்து ஒன்று, ஒரு கவிதை ஒன்று, அந்த கவிதை எங்கே போனாலும் பாடுவாங்க, எல்லா ரிவாயத்திலும் வருது. மஸ்ஜித் நபவி கட்டும் போதும் அந்த பைத்து பாடினான்னு வருது, அதே மாதிரி ஹந்தக் யுத்தத்தில் அகழ் தோண்டும் போதும் அந்த பைத்தை பாடினாங்கன்னு வருது, புகாரி ஷெரீஃப்லேயே வருது. இவ்வளோ அழகான பைத்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்கள்லாம் பார்க்கலாம், ஏர் உழும் பொழுது, விவசாய வேலை செய்யும்போது, கட்டட வேலை செய்யும்போது, அந்த பலுவான வேலை செய்யும்போது அந்த பலு தெரியாமல் இருந்து பாட்டு பாடுவாங்களே, ஏலேலோ ஐலசா, அது என்ன ஏலேலோ ஐலசானா என்ன அர்த்தம், அவனும் பாடுறவனும் தெரியாது, கண்டுபிடிச்சவனும் தெரியாது. ஏலேலோன்னு அர்த்தம் தெரியாது, ஐலசான அர்த்தம் தெரியாது, ஆனால் பாடுவான் எல்லாம் கோல்ஸா. ஏன்னாக்கா அந்த வேலை பலு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அந்த வேலை பலு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பைத்தை பாடுறாங்க. மஸ்ஜித் நபவி கட்டும்போது என்ன பண்ணாங்க, நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா. நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, புகாரில் வருது இந்த பைத்து. நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதா, நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைய செய்து விட்டோம். நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைய செஞ்சோம், அந்த மாதிரி கூட்டம் நாங்கள். எப்படி எதுக்கு பைய செஞ்சோம், அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா, நாங்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைத்து கொண்டே இருப்போம் என்று பைய செஞ்சோமே, அந்த மாதிரி கூட்டம் நாங்கள்.
நஹனுல்லதீன பாயா முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பக்கைனா அபதா. இந்த கவிதையை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டுக்கு ஒரு எதிர்பார்த்து பாடினாங்க. ரசூலுல்லாஹ் கவிதைலாம் ஏற்ற தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அல்லம்னா ஷிஅர ஒமா எம்பகையில சூரா யாசீன் சொல்கிறான், அவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இடையில இப்போ நம்ம பார்ப்போம்ல, எவனா ஒருத்தன் வந்து அரட்டு புரட்டு கரட்டு திரட்டு பண்ணுறா என்ன கவிதையாக சொல்கிறாருப்போம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் யதார்த்தமாக என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பைத்து பண்ணாங்க, ஒரு பைத்து மாதிரி அமைஞ்சு போச்சு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நஹனுல்லதீன பாயா, எவ்வளோ ஒரு அழகான தொடர்பு பாருங்கள், எப்படிப்பட்ட உறவு பாருங்கள், அந்த உறவு எங்கே வரைக்கும் போகுது பாருங்கள். குர்ஆன் ஆதாரத்தோடு சொல்கிறேன், புகாரி சரி ஆதாரத்தோடு சொல்கிறேன். இந்த புகாரி ஷரீஃபில் பைத்து வருது, நஹனுல்லதீன பாயா முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பக்கைனா அபதா. நாங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைய செஞ்சவன் அப்படிப்பட்டவர் நாங்கள். அலல் ஜிஹாதி மா பக்கைனா அபதா, எதுக்காண்டி பைய செஞ்சோம், நாங்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபட்டு கொண்டே இருப்போம் என்று பைய செஞ்சோமே, அந்த மாதிரி கூட்டம் அப்படின்னாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து பண்ணுறாங்க, அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா. என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா, வாழ்க்கை என்றாலே அது ஆகிரத்திலே வாழ்க்கை தான். ஆகிரத்திலே வாழ்க்கையை தவிர வாழ்க்கை என்பது உலகத்தில் கிடையாது. ஆகவே ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா, இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நீ மன்னிப்பாயாக, ஆகிரத்திலே மன்னிப்பாயாக. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எங்களுக்கு உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம், ஆகிரத்தில் குடியாக்கூலி. ஏன்னா வாழ்க்கைன்னா இதான் வாழ்க்கை, ஆகிரத்தில் நிலையான வாழ்க்கை, உலக வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா, அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா, யா அல்லாஹ் வாழ்க்கை என்றாலே ஆகிரத்தில் வாழ்க்கை தான். ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா, இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளை மன்னிப்பாயாக அப்படின்னாங்க. சஹாபாக்கள் பாடிட்டாங்க, ரசூலுல்லாஹ் பாடிட்டாங்க. இப்போ அல்லாஹ் பாடணுமா இல்லையா, அல்லாஹ்வும் பாடணும். சஹாபாக்கள் பாட்டு கேட்க மாதிரி, ரசூலுல்லாஹ் பாட்டு கேட்க மாதிரி அல்லாஹ்வும் பாடணும். எப்படி பாடினா, தன்னுடைய ஆயத்துக்களாக இறக்கினான். என்ன சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், வல்லதீன ஹாஜரு ஃபி சபீலில்லாஹ் வல்லதீன ஆவோ வ நஸரு உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. சூரத் அன்ஃபாலுடைய கடைசி ஆயத்து. இன்னல்லதீன ஆமனு வ ஹாஜரு ஃபி சபீலில்லாஹ் வல்லதீன ஆவோ வ நஸரு உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா லஹும் மக்ஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ அழகான உறவு பாருங்கள். சஹாபாக்கள் யதார்த்தமாக பாடுறாங்க, அந்த பாட்டு ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து பாடுறாங்க. சஹாபாக்களும் சொல்லியாச்சு, ரசூலுல்லாஹ்வும் சொல்லியாச்சு. இனிமேல் அல்லாஹ் சும்மா இருக்கலாமா, அல்லாஹ் அதற்கு மேல் ரசூலுல்லாஹ் சொல்கிறதுக்கு மேல் ஒரு வார்த்தையை சொல்கிறோம். என்ன சொன்னால், இன்னல்லதீன ஆமனு வ ஹாஜரு ஃபி சபீலில்லாஹ், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களும், வல்லதீன ஆவோ வ நஸரு, அப்படி ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களை அரவணைத்து உதவி செய்தார்களோ அவர்களும், அதாவது முஹாஜிர்கள் அன்சாரிகளும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சாரா, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் நீ பாவ மன்னிப்பு வழங்குவான்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்குறான். இன்னல்லதீன ஆமனு வ ஹாஜரு ஃபி சபீலில்லாஹ், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களும், வல்லதீன ஆவோ வ நஸரு, அப்படி ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு அரவணைத்து உதவி ஒத்தாசை செஞ்சார்கள் அவர்களும், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பேர் சர்டிஃபிகேட் பாருங்கள். அடுத்த வார்த்தை என்ன ஆச்சரியமாக சொல்கிறான்ல, அதையும் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாம் உலகத்தில் என்ன சொல்கிறோம், நான் தான் உண்மையான மோமின், நான் தான். அல்லாஹ் சொல்கிற உண்மையான மோமின் யாருண்டு, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்தார்கள் அந்த முஹாஜிர்களும், அந்த முஹாஜிரான வந்தவர்களுக்கு அரவணைத்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அன்சாரிகள் அவர்களுக்கும், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் சத்தியமான மோமின்கள். சர்டிஃபிகேட் கொடுத்து அடுத்த வார்த்தை சொல்கிறான், லஹும் மக்ஃபிரத்துன். நபி நீங்கள் என்ன கேட்டீங்க, மக்ஃபிரத்து கேட்டீங்களா உங்களுக்கு? அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா ஃபஃபிரில் முஹாஜிர வல் அன்சார் சொன்னீங்கல்ல, எல்லாம் வாழ்க்கை என்றாலே ஆகிரத்தில் வாழ்க்கை தான். அந்த முஜாஹிர்கள் அன்சாரிகள் ஆகிரத்தில் மன்னிச்சிரு மகஃபிரத்துன்னு சொன்னீங்களே, அப்படி இல்லை நபி, லஹும் மகஃபிரத்துன், அவர்களுக்கு நீங்கள் கேட்ட மகஃபிரத்தையும் கொடுப்பேன், ஒரு ரிஸ்குன் கரீம், உலகத்தில் கண்ணியமான ரிஸ்க்கு கொடுப்பேன், உலகத்தில் தடமாற விட்டுற மாட்டேன். அல்லாஹ் அக்பர். எப்படி ஒரு உறவு ஏற்படுது பாருங்கள். சஹாபாக்கள் பாட்டு பாட, இதான் சொல்ல வர்றேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நேரடி உறவை ஏற்படுத்தினாங்க. பிற்காலத்தில் கடைசி நாளில் ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு சஹாபாக்கெல்லாம் அழுகுறாங்க, கதறாங்க. அதில் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா, அவங்களால அழுகை கட்டுப்படுத்தவே முடியல. உம்மு ஹானி யாரே சொன்னால் அவங்களுக்கு புரியும். உம்மு ஹானி யாருங்க, ஞாபகம் இருக்கா? அபூ தாலிபுடைய மகள். ரசூலுல்லாஹ் முதல் அவங்கள தான் கல்யாணம் பண்ண விரும்பினாங்க. அபூ தாலிப் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த பெண்மணி, அந்த அம்மையார் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனதும் அவங்க வீட்டில் தான் போனாங்கன்னு சொன்னேன். அந்த உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க, கதறாங்க. அப்போ அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அவங்கள போய் பார்க்க ஆறுதல் சொல்ல போகிறாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரும்போது உம்மு ஹானி வீட்டுக்கு போகிறாங்க. இவங்களை பார்த்தோன்னா நம்ம கதறி அழுதுறாங்க.
அப்போ அபூபக்கர் உமர் கேட்குறாரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, என்ன உமர் கோவம் வந்துடுது, இவங்களுக்கு அழுக தாங்க முடியல. அப்போ தான் உமர் தான் வந்து அபூபக்கர் இப்படியே அழுதுகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், வாங்க மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். 3 நாள் கழிச்சு ரசூல் அடக்கம் பண்ணி 3 நாள் கழிச்சு ஆறுதல் சொல்கிறது வீடு விட போகிறாங்க. அப்படி போகும்போது உம்மு ஹானி ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து அந்த அம்மா கதறி அழுகுறாங்க. அப்போ உமர் கோவப்படுறாங்க. உமர் கோவப்படுறவங்க தானே, கோவப்படுறாங்க. என்ன கோவப்பட்டாங்க, எதுக்கு அழுகுற, எதுக்கு, இவங்களுக்கு துக்கம் தாங்க முடியல, இவங்க துக்கத்தை காட்ட முடியாதுல்ல, அந்த துக்கத்தை உள்ளுக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த அம்மாட்ட கோவப்படுறாங்க. எதுக்கு அழுகுற, இது ரசூலுல்லாஹ் ரொம்ப அற்புதமான உலகத்தை விட்டுட்டு ஒரு மோசமான ஆகிறதுக்காக போயிட்டாங்க, அற்பமான கேடுகட்ட உலகத்தை விட்டுட்டு அற்புதமான ஆகிறதுக்கு போயிருக்காங்க, சந்தோஷம் பண்ணுமா அழுவணுமா, எதுக்கு அழுகுற அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான் கியாமத்து நாளில் இருக்கிற படிப்பினையான வார்த்தை. இந்த அம்மா சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ் மோசமான இடத்துக்கு போயிட்டாங்கன்னு அழுவலை, அவங்க உயர்ந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் எனக்கு கீழே அழுகுதுன்னா நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உறவாக இருந்தது ரசூலுல்லாஹ். நம்ம நேரடி அல்லாஹ்வோட தொடர்பு வைக்கிறதுக்கு நமக்கு என்ன சொன்னாங்க, ஒரு மீடியேட்டராக இருந்தது ரசூலுல்லாஹ். நம்ம எல்லாம் நல்லது செஞ்சால் அல்லாஹ் உடனே அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆயத்திருக்கணும், நம்ம எதாவது தப்பு பண்ணால் அல்லாஹ் கண்டித்து ஆயத்திருக்கணும். இனி அந்த உறவு அத்து போச்சே, அல்லாஹ்வுக்கு நமக்கு இருந்த நேரடி உறவு அத்து போச்சே, அதை நினச்சி தான் அழுகுறேன்னாங்க. இனி வகையாக வரப்போது அல்லாஹ் நம்மளை பாராட்டவ போகிறான், நம்மளை கண்டிக்க போகிறான், இனி அந்த உறவு அத்து போச்சே, அதை நினச்சி தான் அழுகுறேன்னாங்க. அந்த ஒரு பெண்மணி இவ்வளோ ஆழமான சிந்தனை பாருங்கள், சஹாபி பெண்மணி. அந்த மாதிரி தான் இங்கே சஹாபாக்கள் பாட்டு பாடுறாங்க, அல்லாஹ் ஆயத்திருக்கிறான், 2க்கும் நடுவில் யாரும் மீடியேட்டர் இருக்காங்க, ரசூலுல்லாஹ் மீடியேட்டர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உறவை ஏற்படுத்தினாங்க. ஹைர் எல்லாம் சேர்ந்து மஸ்ஜித் நபவியை கட்டி முடிச்சிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்லாம் அகதியெலாம் வந்திருக்காங்க, மக்காலேருந்து அன்சாரி இருக்காங்க. இங்கே என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் சகோதரத்து முவாஹாத்து சகோதரர் ஏற்படுத்தினாங்க. கூப்பிட்டாங்க, முஹாஜிருங்க வாங்க, இவர் ஒரு முஹாஜிருங்க, இவருக்கு ஒன்றுமே இல்லை, இவர் யார் உங்களோட சகோதரரை ஏற்றுப்பீங்க, அன்சாரி கேட்பாங்க. யாரும் சொன்னால் ஏற்றுக்கிறேன், இந்த போங்க நீங்கள் கூப்பிட்டு போங்க. இன்னொரு சஹாபியை கூப்பிட்டாங்க, இன்னொரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முவாஹாத்தை ஏற்படுத்தினாங்க, சகோதரத்துவத்தை. அதாவது ஸ்பான்சர், இங்கிலீஷ் ஸ்பான்சர் இருப்பாங்க இல்லையா, அன்சாரிகள் ஸ்பான்சராக இருந்தாங்க, முஹாஜிர்களை அவங்க ஸ்பான்சராக செலக்ட் பண்ணாங்க. அன்சாரிகள் எந்த அளவுக்கு ஸ்பான்சராக இருந்தாங்கண்டா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெரிய கோடீஸ்வரர், பெரிய செல்வந்தர். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வரலாறு தனியாக நான் பேசியிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் யூடியூப்ல எடுத்து பாருங்கள். பெரிய செல்வந்தர், எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பெரிய தங்க ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. அந்த வேலை செய்கிற வேலையாட்களுக்கு தங்கத்தை அறுத்து கையெல்லாம் காய்ச்சி போயிருக்குமா, தங்கத்தை அறுத்து கையெல்லாம் காய்ச்சி போயிருக்குமா. அந்த மாதிரி தங்க வியாபாரம் பண்ணவங்க. ஒரு முறை அப்துல் ரஹ்மான் அவுஃப் யார், அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்து சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேரில் அவங்களும் ஒருத்தவங்க. அவங்கள ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்களாம், அப்துல் ரஹ்மானே இங்கே வாங்க, அல்லாஹ் அவங்கள சொர்க்கவாதின்னு சொல்லிட்டான், ஆனால் உங்களுடைய 9 சகாக்கள் இருக்காங்கல்ல, உங்களை தவிர நீங்கள் 10 பேர், உங்களை தவிர 9 பேர் இருக்காங்களே, அந்த 9 பேர் சொர்க்கத்துக்கு போய் 500 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னாங்க. இது கேட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுதுட்டாங்க. யாரை சொல்ல, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய பட்ட பேர் கொடுத்தான், அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்து சுபச்சை சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருத்தராகனா, ஆனால் நீங்கள் இப்படி குண்டு போடுறீங்களா, யாரை சொல்லதா 500 வருஷம் கழிச்சு தான் சொர்க்கத்துக்கு போவோன்னு சொல்லி, நான் என்ன யாரை சொல்ல பாவம் பண்ணேன். ரசூலுல்லாஹ் நீ பாவம்லாம் செய்யலப்பா, உனக்கு கொடுத்த செல்வத்துக்கு அல்லாஹ்ட்ட கணக்கு கொடுக்கறதுக்கு 500 வருஷம் ஆகிடும். அல்லாஹ் அக்பர். நீங்கள் கொடுத்த செல்வத்துக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு 500 வருஷம் ஆகிடும். அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மானுடைய சம்பவம் சொல்கிறேன். இவங்க மக்காவை சார்ந்தவங்க, முஹாஜிரை சார்ந்தவங்க, ஒன்றுமே இல்லாமல் வீசின கை வெறுங்கையுமா வர்றாங்க மதீனாவுக்கு. ஒன்றுமே இல்லை கையில், எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையாக வர்றாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு சஹாபி சயீத் இப்னு முஸையிப் நினைக்கிற ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபியை இவங்களோட சொல்ல ஸ்பான்சர் ஆக்குறாங்க. இவர் தான் உங்களோட சகோதரர் அப்படின்னு ஆக்கிடுறாங்க. அவர் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய செல்வம் தெரிஞ்சுன்னா அவர் பெரிய செல்வம் தெரியும். என்ன பண்ணார் தெரியுமா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் இங்கே வாங்க சகோதரர், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எனக்கு 2 வீடு இருக்குது, அல்லாஹ் 2 வீடு கொடுத்துருக்கான், எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சின்னு சொல்லுங்கள், அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் என்னோட சகோதரர் ஆகிட்டீங்க, எனக்கு 3 மனைவி, 3 மனைவி முன்னாடி ஒன்று நிறுத்துகிறேன், எந்த மனைவி பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், அந்த மனைவியை தலாக்கு விட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுதாங்க சகோதரத்துவம். 3ஆவது சொன்னாங்க, எனக்கு எக்கச்சக்கமான வியாபாரம் இருக்குது, பஜாருக்கு என் கூட வாங்க, என்னுடைய வியாபாரத்தை பாருங்கள், எந்த கடை வேணுமோ உங்களுக்கு கொடுத்தேன். இதுதாங்க உண்மையான சகோதரத்துவம். அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்பா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை பஜாரில் கூப்பிட்டு போய் 4 வியாபாரிகள்ட்ட அறிமுகப்படுத்தி விடு, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நம்பி கடன் கொடுங்க அப்படி அறிமுகப்படுத்தி விடு. எனக்கு கையில் காசு இல்லை வியாபாரம் பண்ணுறதுக்கு, எனக்கு காசு கூட வேணாம், வியாபாரம் வேணாம்,
என்னை அறிமுகப்படுத்துங்க. உடனே சஹாபி பஜாரை கூப்பிட்டு போகிறாரு, மதீனாவோட வீதிகளை கூப்பிட்டு போய், இந்த பாருங்கள் இவர் எங்கள் சகோதரர், இவர் ஏதாவது பொருள்களும் கேட்டால் தைரியமாக நம்பி கடன் கொடுங்க அப்படின்றார். அவ்வளோதான். முதல்ல தயிர் வாங்கினாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அந்த தயிரை விற்றாங்க. முதல் நாளே 1/2 திர்ஹம் லாபம் கிடச்சிது. அந்த 1/2 திர்ஹம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. 2வது நாள் போய் தயிரை வாங்கினாங்க, அதை விற்றாங்க, 1/2 திர்ஹம் கிடச்சிது. ஒரு 5 திர்ஹம் 10 திர்ஹம் வந்தோடனே அதை கொடுத்தே தயிர் வாங்கினாங்க. இப்படி வியாபாரம் ஆரம்பித்து தான் எவ்வளோ பெரிய செல்வந்தரானாங்க, எவ்வளோ பெரிய செல்வந்தர். அல்லாஹ் அக்பர். நீங்கள் அல்லாட்ட உங்களுக்கு கொடுத்த செல்வத்திற்கு கணக்கு கொடுப்பதற்கு 500 ஆண்டுகள் ஆகும். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தால், அல்லாஹ்வுடைய தீன் தான் எனக்கு முக்கியம், தீனோட வேலை தான் முக்கியம், எனக்கு உலகம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு நினச்சேன்னா உலகம் நம்முடைய காலடியில் வந்து விளைவிப்பான் தான் ரப்பல். அதுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பெரிய முன்னுதாரணம். நம்ம பணத்தை துரத்திட்டே ஓடணும்னா பணம் நம்மளை துரத்த வச்சுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை பூரா பணத்தை பின்னால் துரத்த வேண்டியதான். நீங்கள் வேணான்னு சொல்லி திரும்பி போங்க, பணம் உங்களை துரத்தா இல்லைன்னு பாருங்கள். சஹாபாக்கள் வாழ்க்கையில் கிடச்ச பெரிய ஆச்சரியம். ஒரு முறை காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய வரலாறு ஒரு அற்புதமான சம்பவம். இவங்க யார் அப்படின்னு சொன்னால் தாருல் தேவபந்த் மௌசாவுடைய ஃபவுண்டர். அந்த ஊரில் பெரிய ஆலிம், மக்கள்லாம் அவரை கொண்டாடுவாங்க பெரிய ஆலிம்னு சொல்லி. ஒரு முறை பள்ளிவாசலில் ஏத்திகாஃபில் இருக்காங்க. அவங்க ரமலானில் இந்த மாதிரி ரமலானில் ஏத்திகாஃபில் இருக்காங்க. அவங்களுடைய மாணவர்களும் கூட சேர்ந்துருக்கிறாங்க. ஏத்திகாஃபில் உட்காந்துட்டு ஹதீஸ் பாடம் குர்ஆன் பாடம் நடத்துகிறாங்க, மக்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க, நசீத் பண்ணுறாங்க, திக்ர் மஜ்லிஸ் நடத்துகிறாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கடைசி நாள் பெருநாள் அன்னைக்கு ராத்திரி விடிஞ்சால் பெருநாள் அன்னைக்கு அந்த ஊரோட பெரிய செல்வந்தர், தங்க வியாபாரி, சிக்கான்னு சொல்லுவாங்க, இங்கே உருதில் சிக்கான்னு சொன்னால் தங்க காயின் வியாபாரம் பண்ணுறவர். அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தங்க நாணயங்களை ஒரு சின்ன பையில் போட்டு, சின்ன ஒரு சுருக்க பைன்னு சொல்லுவாங்களே, சின்ன பையில் கொஞ்சம் நாணயங்களை போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. அது ஹஸரத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அன்பளிப்பாக கொடுக்குறாரு. திறந்து பார்க்குறாங்க, ஃபுல்லாக கோல்டு காயின், இல்லை தங்க காயின். என்ன பண்ணிடுறாங்க, பை இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், இதெல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு தேவைப்படுது, நான் சாதாரண ஆள், இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இதை பயன்படுத்த கூட தெரியாது, தூக்கிட்டு போகணுன்னு கையில் கொடுத்துட்டார். அவர் கையில் திரும்ப கையில் கொடுத்துட்டார். இந்த பொதுவாக அந்த செல்வந்தர்கள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஈகோன்னு வரும். அவங்க கொடுக்குற அன்பளிப்பை வேணான்னா அவங்களுக்கு ஈகோ தலைக்கு ஏறிடும். இது நானே பல செல்வந்தரில் பார்த்துருக்கேன். கொண்டு வந்து கொடுப்பாங்க, கொடுத்தா நம்ம வேணான்னு சொன்னால் அவங்களுக்கு ஈகோ வந்துடும். எனக்கு அப்படி தான் நான் மக்காப்பள்ளியில் இருக்கும்போது ஒரு செல்வந்தர் ஒருத்தர், பிரபலமான செல்வந்தர் எல்லாத்தையும் தெரியும். நோம்பு 22, 23 பள்ளிக்கு வருவார். வந்து என்ன பண்ணுவார், ஒரு லுங்கியும் ஒரு 100 ரூபாயும் தருவார் எனக்கு. நான் ஆரம்பத்தில் சரி அன்பளிப்பாக தரான்னு வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த தர்ற பேச்சிலே ஒரு திமிர் தெரிஞ்சுது, ஒரு ஆணவம் தெரிஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணேன், இவர்கிட்ட வேணான்னு சொன்னாலும் ஈகோ ஏறிடும், இவர் ஒரு படிப்பினை கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணேன். ஒரு நாள் வந்தார், அவர் மொத்தப்பட்ட எல்லாம் பாவனை மன்னிக்கட்டும், எல்லாம் கபரை பிரகாசமாக்கி வைக்கட்டும், ஒரு படிப்பினைக்கான்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு 100 ரூபாயும் அந்த லுங்கியும் கொடுத்தாரு. வாஜர் கொடுத்து உடனே கிளம்பினார். உட்காருங்க ஆச்சார் அப்படின்னு உட்கார்ந்தார். இது என்ன அன்பளிப்பு தானே இது அப்படின்னு. ஆமாம்மா அன்பளிப்பு, நான் உலமாக்களை தேடி கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு தன்னுடைய பெருமை கொஞ்சம் பேசினார். அன்பளிப்பு ஆச்சார், நீங்கள் கொடுத்தா நான் வாங்குற மாதிரி, நான் கொடுத்தா நீங்கள் வாங்கணும், அப்போ தான் அன்பளிப்பு. என்ன சொல்ல வரீங்கன்ற. நான் என்ன பண்ணேன், அதே லுங்கியை அதே 100 ரூபாயை வச்சு பாக்கெட்டு ஒரு 10 ரூபா எடுத்து வச்சு 110 ரூபாய் அவர் கையில் கொடுத்தேன். அவருக்கு வந்துச்சு பாருங்க கோவம், என்னென்ன பிச்சைக்காரன் நினச்சிக்கிறா. அப்போ நான் பிச்சைக்காரனா, இதை வாங்குறது நீ பிச்சைக்காரன் சொன்னா, அப்போ இவ்வளோ நாளாக வாங்கிடுது நான் பிச்சைக்காரனா. ரொம்ப ஈகோவோடு போயிட்டார். அப்படி யார்கிட்ட போய் அவனை பள்ளியில் தூக்க இன்னும் பிரச்சனை பண்ண கயிறு. இது பணக்காரருக்குள்ள இயல்பு, ஈகோ. அந்த மாதிரி காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அந்த கோல்டு காயின் உள்ள பையன் வேணான்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், அந்த பணக்காரர் என்ன பண்ணார்னா, பள்ளியை விட்டு வெளியே வந்தவர் அந்த வாசலே வச்சுட்டு வந்தார். ஹஸரத் ஏத்திகா முடிச்சு வெளியே வருவாங்க. வரும்போது அங்கே பார்த்தா மனசு மாதிரி எடுத்துக்கலாம், அவங்களுக்கு வேறு எடுத்து யாருக்கா அவங்க நண்பர்கள் அவங்க மாணவர்களுக்கு ஹாதிம்களுக்கு யாருக்கா கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பணத்தை திரும்ப கொண்டு போக மனசு இல்லாமல் அந்த வாசலே வச்சுட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹஸரத் ஏத்திகாஃப்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. அவங்க செருப்பை காணும். ஹஸரத் செருப்பை வச்சு, ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி செருப்பாக இருக்கும், அது எங்கே போய் செருப்பை காணும் தேடுறாங்க. உடனே அவங்க மாணவர்கள் ஓடி போய் தேடுறாங்க, ஹஸரத் செருப்பை காணுமே தேடுறாங்க. அப்போ பார்த்தா அந்த மூலையில் ஒரு பை இருக்குது, அந்த பள்ளியாசல் மூலையில் கார்னரில் அந்த சின்ன பை இருக்குது, அதுக்கு கீழே செருப்பு இருக்க மாதிரி இருக்குது. உடனே ஹஸரத் என்ன பண்ணுறாங்க, அது என்ன பையனே தெரியாமல் அவங்க காலில் தள்ளுறாங்க, அதுக்கு கீழே அவங்க செருப்பு இருக்குது. அந்த செருப்பு எடுக்கிறாங்க, அந்த பை திறந்து அப்படி தங்க நாணயமாக ஓடுது, இப்போ அதில் சொன்னாங்களா, இதுதான் துணியா, வேணான்னு சொன்னால் நம்ம செருப்புக்கிட்ட வந்து கிடக்குது பாரு, அது வேணான்னு சொன்னால் எங்கே கிடக்குது, நம்ம செருப்புக்கிட்ட வந்து கிடக்குது, இதுதான் துணியா. மாணவர்கள்லாம் சொன்னாங்களாம்.
நேற்று நான் வேணான்னு சொன்னேன், அது இப்போ இருக்க இடம் பற்றியா என் செருப்பு கீழே கிடக்கிறது, இதுதான் துனியா. இதை வேணும் வேணும்னு தேடி போனால் நீ காலம்புற இது பின்னாடி சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். எவ்வளோ அழகான படிப்பினை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அப்படி ஒரு பரக்கத் செஞ்சான். வேணாண்டாங்க, எனக்கு வேண்டாம்பா, எனக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு பஜாரை மட்டும் காட்டினாங்க. தயிரை வச்சு வியாபாரம் ஆரம்பித்தாங்க. எவ்வளோ செல்வ செழிப்பாயிட்டாங்க. அவங்கள மாதிரி பெரிய கோடீஸ்வரர் உலகத்தில் இல்லைங்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய செல்வந்தராக்குனாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிக்கு மத்தியில், ஒவ்வொரு முஹாஜிருக்கு அன்சாரிக்கு மத்தியில் முஆஹத்தை ஏற்படுத்தினாங்க. இப்படி மதீனால சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது. சஹாபாக்கள் மத்தியில் இஸ்லாத்தை பரப்புகிறாங்க, தாவா செய்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே யூதர்கள் இருக்கிறாங்க. மதீனால யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மதீனால 3 வகையான யூதர் இருந்தாங்க. பனு குறைதா, பனு நதீர், பனு கைனுகா. அந்த யூதர்களில் சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிற வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு. ஏன்னா யூதர்களில் பெரிய ஆலிம் அவங்க. அப்துல்லா இப்னு சலாம் ரசூல்லா இஸ்லாத்தை சொல்லி தாவா கேட்டு ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க. வந்து யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பழைய வேதங்களில் உண்மையான நபிக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லி 3 கேள்வி இருக்குது. அந்த 3 கேள்வியும் கேட்குறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்றாங்க. என்னப்பா கேள்விப்பாங்கிறாங்க. அதில் முதல் கேள்வி என்ன கேட்குறேன்னா, கியாமத் நாளுடைய முதல் அடையாளம் என்ன? கியாமத் நாள் முதல் அடையாளம், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹ் தர முதல் உணவு எது? இப்போ நம்ம ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனால் நமக்கான பிரியாணி செஞ்சு வச்சுருப்பாங்க, உடனே கொடுத்து வச்சுருவாங்க. டேக்ஸ் ஆர்டர் ஒன்று வச்சுருவாங்களா, ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனால் அல்லாஹ் தர வெல்கம் உணவு எது? வரவேற்கிற முதல் உணவு எது? சொர்க்கவாசி தரையெல்லாம் பாலாறு தேனாறு எல்லாம் விதமாக இருக்கும். முதல்ல போனோன்னா வெல்கம் ட்ரிங்க் மாதிரி நல்லா இதை கொடுப்பான். 2வது கேள்வி. 3வது கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. பிறக்கக்கூடிய குழந்தை, ஒரு கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, சில குழந்தை தாயை போன்றும் சில குழந்தை தந்தையின் சாயலும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த 3 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வி ரசூலுல்லாஹ் சொன்னார், கியாமத் நாளோட ஒரு முதல் அடையாளம் என்னவென்றால், சிரியா தேசத்திலே வானத்தில் ஒரு நெருப்பு தோன்றும். அந்த நெருப்பை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும், கருப்பர், சிவப்பர், சின்னவர், பெரியவர், கிழவன், குமரன், குழந்தை, ஆண்கள், பெண்கள், ஏழை, பணக்காரன், எல்லா பேரும் அந்த நெருப்பை பார்ப்பாங்க. அதுதான் முதல் அடையாளம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், எப்படிங்க எங்கேயோ சிரியா தேசத்தில் இருக்கிற நெருப்பை நம்ம மெட்ராஸ்லேயும் பார்க்க முடியுமா? இன்றைக்கி பார்க்க முடியாதா? இன்றைக்கி லைவில் பார்க்க முடியாதா? நேரடியாக பார்க்க முடியாதா? எவ்வளோ வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அன்றைக்கி காலத்தில் அது ஆச்சரியம், இன்றைக்கி காலத்தில் சாதாரணம் இது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிரியா தேசத்து வானத்தில் ஒரு நெருப்பு தோன்றும், உலகத்தில் அத்தனை மக்களும் பார்ப்பார்கள், அதுதான் கியாமத்துடைய முதல் அடையாளம். 2வது அடையாளம் சொன்னாங்க, சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹ் தன்னுடைய வெல்கம் திங் அல்லது வெல்கம் ட்ரிங்க் மாதிரி முதல் வரவேற்பு பொருள் என்னன்னா மீனுடைய பொரிக்கப்பட்ட ஈரல். மீனுடைய ஈரல், பொரிக்கப்பட்ட ஈரல். மீனுடைய ஈரலா? அது எப்படிங்க இருக்கும்? சொர்க்கத்துக்கு போகும்போது பார்ப்போம் சார். சொர்க்கத்துக்கு போகும்போது அந்த டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம் சார். எல்லாரும் எல்லாரும் ரெசிபி கொடுப்பானாங்க. மீனுடைய பொரிக்கப்பட்ட ஈரல். 3வது கேள்வி, பிறக்கக்கூடிய குழந்தை சில குழந்தை தாயை போன்றும் சில குழந்தை தந்தையை போன்றிருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டாங்க. இதுக்கு அற்புதமான பதில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.